எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இருக்கட்டும். அடுத்ததாக 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை இந்த மாதிரி தண்ணி வடிகட்டுற மாதிரி ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அரிசியில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லைங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஃபைனாக. நான் வந்து 2 பேட்சாக சேர்த்து பவுடர் பண்ண போகிறேன். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக ஈரப்பதம் இருக்குது, ஆனால் தண்ணி எதுவுமே நிறைய இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு இது வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், தண்ணி எதுவுமே சேர்க்காம. அடுத்ததாக அது நல்ல பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மேலே இந்த மாதிரி சலிக்கிற மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தட்டில் இதை சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பவுடராக வேணும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா வந்து உதிரியாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் 2வது பேட்ச் வச்சுருக்கேன்ல, அதையும் வந்து இதில் சேர்த்து சலிச்சுக்க போகிறேன். இப்போது கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து 2வது பேட்ச் வச்சுருக்கேன்ல, அதையும் வந்து நான் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு இதையுமே வந்து மறுபடியும் இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பவுடராக இருக்கணும் அரிசி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ மீதி அரிசி இருக்குல்ல, இது மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதே போல் சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அரிசி மட்டும் இல்லைங்க, சாப்பிட்ற எந்த பொருளுமே வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்பயுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பொருள் கூட கிடைக்காம நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்ததாக மறுபடியும் வந்து நான் மறுபடியும் ஃபைனாக பவுடராக அரைச்சிட்டு மறுபடியும் இதே போல் சலிச்சு எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எனக்கு வேஸ்ட் ஆச்சு. நான் எடுத்து வச்சுருந்த எல்லா அரிசியும் இதே போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இந்த பொட்டுக்கடலையும் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதையுமே வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். பொட்டுக்கடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சலிச்சு எடுத்துட்டு நிறைய வந்து உங்களுக்கு மேலே வந்து மீறுற மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னொரு தடவை பவுடர் பண்ணிட்டு இதிலே சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் பண்ண தேவையில்ல அதையும். ரெண்டு தடவை வந்து நான் மறுபடியும் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே போல் சலிச்சு எடுத்துட்டேங்க. இவ்வளோ தான் எனக்கு வேஸ்ட் ஆச்சு. இப்போ வாங்க அடுத்ததாக வந்து இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நான் ஓமம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து கையால் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு ஓமம் வேண்டாம் அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பவுடராக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சிடலாம். நம்மளுக்கு வந்து அரிசி ஊற வைக்கிறதா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். எப்போதுமே முறுக்கு செய்யும்போது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை டால்டா ஏதாவது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்ல கிறிஸ்பியாக முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் முறுக்கு மாவு பிசைவீங்கள்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம மாவு வந்து அடுத்ததாக முறுக்கச்சில் சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி இருக்க ஒரு முறுக்கச்சி எடுத்திருக்கேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஆயில் ஏதாவது வந்து உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. அப்போ வந்து நம்ம முறுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவும் வந்து உள்ளே ஒட்டாது. அவ்வளோதாங்க, உள்ளே இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க முறுக்கச்சி. நான் வந்து இன்றைக்கி இதில் செய்கிறேன்.
அவ்வளோதாங்க. எடுத்து வச்சிருக்க மாவு இந்த அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் எடுத்துடுறேன். அடுத்ததா வந்து இப்போ முறுக்கு செய்யலாம் வாங்க. ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும். எப்பயுமே பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இந்த எண்ணெய வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நெறைய ஆயில் சேர்த்து எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நான் வந்து ஒரு 4 முறுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி சேர்த்துருக்கேன் பாருங்க. ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுறலாம். இப்ப 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிடுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால. பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நான் வெளியில எடுத்துட்டு போறேன். அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.